ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மிஸ்டர் Appukutty சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிட்ஸ்க்கு எப்படி எழுத கற்றுக் கொடுக்கறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் எழுத கற்றுக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 4 பேசிக் திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட் ஒன் கலரிங், செகண்ட் ஸ்கிரிப்ளிங், தேர்ட் ஒன் ட்ரேசிங், ஃபோர்த் ஒன் தான் ஒர்க்ஷீட். கலரிங்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. கலர் பென்சில் வச்சு நம்ம கலரிங் புக்ஸு இல்லை ஏதோ ஒரு பிக்சரில் கலர் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது இல்லை கலர் பண்ணுறது, அதுதான் வந்து கலரிங். இந்த மாதிரி புக்ஸ் உங்களுக்கு நிறைய கடைகள்லேயே கிடைக்கிது. இந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கிரிப்னஸ், கையில் பென்சிலோ இல்லை பென்னோ பிடிக்கிற அந்த கிரிப்னஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ளிங். இது நம்ம எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒரே வேலை தான். செவத்தில் கிறுக்குவாங்க, அங்கங்கே கிறுக்கி வைப்பாங்க. இது நீங்கள் ஒரு நோட் இல்லை ஒரு பேப்பர் அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கிறுக்க சொல்லலாம். இதுதான் எழுதுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பே. இந்த மாதிரி ஸ்கிரிபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டானாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக எழுத போயிடுவாங்க குயிக்காக. நம்ம எல்லா பசங்களும் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் நம்ம சொல்லி கொடுக்காமலே பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க கலர் பண்ணுறது, ஸ்கிரிபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2 monthஸில் அவங்க எழுதுறதுக்கும் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் தான் நம்ம இந்த மாதிரி ட்ரேசிங் சொல்லி கொடுக்கணும். ட்ரேசிங்னால் ஒன்றும் இல்லை, அதில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ட்ரேசிங்கில் இப்போ வந்து லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன் எல்லாமே சேர்த்து லைன்ஸாக ஒரு கேட்டகரியில் வச்சுட்டு நம்ம லைன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லைன்ஸில் உங்களுக்கு என்னென்ன பேட்டர்ன் தோணுதோ அந்த மாதிரி பண்ணி டாட்டட் லைன்ஸில் பண்ணி அவங்கள அது மேலேயே நீங்கள் ட்ரேஸ் பண்ண சொல்லி தரணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 times கை பிடிச்சி சொன்னிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களே லைட்டாக போட ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஒன்று நீங்கள் கையிலே வச்சு ட்ரேஸ் பண்ணி காமிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏரோ மார்க்ஸ் போட்டு, ஏரோஸ் புரிஞ்சுக்கிற குழந்தைங்க அந்த ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா ஏரோ மார்க்ஸ் போட்டு இப்படி போடணும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ட்ரேஸ் பண்ணுறதுக்கு வந்துடும். நீங்கள் எழுத கற்றுக் கொடுக்கும் போது ரவுண்ட் பென்சில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரவுண்ட் பென்சில் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் பென்சில் இருந்துச்சுன்னா அவங்களால ஈஸியாகவே பிடிக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாக அவங்களால பிடிச்சி நல்ல ஒரு க்ரிப் கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பென்சில். ஸோ ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பென்சில் இல்லைன்னா சாக் பீஸ் இந்த மாதிரினா கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும். ரவுண்டட் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு வழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பேசிக் பேட்டர்ன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஷேப்ஸ் கொடுக்கலாம். ஆல்ஃபபெட்ஸில் வரும் பாருங்கள், AKM இதெல்லாமே லைன்ஸில் வரும். BCD இதெல்லாம் கர்வில் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் லைன்ஸில் வர மாதிரி நீங்கள் போட்டு அவங்களுக்கு கொடுத்து காமிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 A டாட்டட் லைன்ஸில் போட்டு அவங்க அதை ட்ரேஸ் பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட்டு அவங்களே A போட ட்ரை பண்ண சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, கற்றுக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்கள எப்பயுமே கம்பல் பண்ணிடாதீங்க. ஒரு லைன் போட்டால் கூட அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஒன்றே வந்து தப்பாக போட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள திட்டுறதோ இல்லை ரொம்ப கம்பல் பண்ணுறதோ இருந்ததுன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று சின்னதாக அவங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களே கையில் ட்ரா பண்ணி அவங்களுக்கு ஒர்க்ஷீட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா கூகுளில் நிறைய ஃப்ரீ டவுன்லோட்ஸ் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். எல்லா பேட்டர்னும் அவங்க ஒரே நாளே நீங்கள் முடிச்சணும்னு நினைக்கக்கூடாது. ஒன் டேயில் ஒரு பேட்டர்ன் போட்டாலே அது ரொம்ப பெருசு தான். ஸோ இப்போ லைன்ஸ்னு எடுத்து ஒரு ஒர்க் ஷீட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு 1 week ஒரு 10 days ஆனாலும் பரவாயில்ல. ஸ்லோவாகவே அவங்க போட்டு கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கர்வ்ஸ்க்கு போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கர்வ்ஸ் எப்படி சொல்லித்தரலாம், சம் பேட்டர்ன்ஸ் எப்படி அதுக்கு நம்ம போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.